இதுவரைக்கும் உனக்கு முன்பதாக எவன் உன் வாசல பூட்டினானோ, கதவு அடைச்சானோ, அவனே ஆச்சரியப்படுற அளவு கதவுகளை கர்த்தர் தானாய் திறக்க ஒரு வழி அடைந்த போதாலும் உனக்காக இன்னைக்கு எத்தனை ஆயிரமான வழிகளை அவர் திறப்பார். உனக்காக திறக்க அவர் ரெடி ஆயிட்டார். நம்புற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்ட. இவ்வளவு நாள் நீ சோர்ந்து போனது ஏன் தெரியுமா? உனக்கு முன்பதாக கதவுகள் ஒரு கதவு அடைக்கப்பட்டதை பார்த்துதான் நீ சோர்ந்து போனாய். ஆனா இன்னி வருகிற நாட்களில் உனக்காக 1000 வழிகளை, ஆயிரமான கதவுகளை கர்த்தர் திறக்க இன்னைக்கு தம்முடைய கிருபையையும் தம்முடைய அபிஷேகத்தையும் உண்மையில கர்த்தர் ஊற்றுகிற ஒரு வேலையாய் இந்த வேலை இருக்க போகிறது. ஆண்டவர் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாலும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். நீங்க என்னன்னு கேளுங்க, நீங்க என்னன்னு கேளுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் கிடையாது. அவர் என்ன பண்ணினாலும் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கு. எங்களுக்கு தெரியாது, ஜோம் பண்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் சொல்ல மாட்டீங்க, எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாது. உங்களை ஆண்டவர் இந்த பாதையில நடத்துறதுக்கு நீங்க எந்த இடத்துல தவறுனீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சும்மா ஒரு மனுஷனை சோதிக்க மாட்டாரு. திரும்ப திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்களை இப்படிப்பட்ட ஒரு சோதனையான பாதையில நடத்துறாருன்னா ஒண்ணு உங்களை உயர்த்துறதுக்கு, இல்லைன்னா உங்களை உருவாக்குறதற்கு, இல்லைன்னா உங்களை கற்றுக் கொடுப்பதற்கு. இந்த இல்லாம கர்த்தர் ஒருத்தரையும் சோதிக்கவே மாட்டார். நிச்சயம் நான் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நல்லா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் சூழ்நிலை மாறும், என் நிலைமை மாறும். என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை செழித்தோங்க செய்வார். அவர் கடன் வாங்க விட மாட்டார். என்னை சுற்றிலும் ஒரு செழிப்பை கர்த்தர் தருவார். இந்த உலகத்திலே இருக்கிற நாள் வரையும் யார் முன்னாடியும் நான் கையேந்தாதபடி தேவன் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம் யாருடைய லிமிட்டேஷன்லையும் இல்ல, யாருடைய கற்பனையிலையும் இல்ல, யாருடைய யோசனையிலையும் இல்ல. இங்க இருக்கிற சில தாய்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனம், நான் உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க போறேன். உன்னுடைய எண்ணத்தின்படியோ, உன்னுடைய விருப்பத்தின்படியோ, உன்னுடைய கற்பனையின்படியோ அல்ல. நான் ரொம்ப வித்தியாசமாய், பல மடங்கு அதிகமாய், ஆண்டவர் கற்பனையில சொல்லி முடியாத அளவிற்கு, யாரும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு, நீங்களே உங்களை பார்த்து பிரமிக்கிற அளவிற்கு ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் தருவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவர்தான், எவரையும் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவர்தான். அவரால முடியும். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகளுடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே,
நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். ஜெபம் கிரியை செய்யக்கூடியது. ஹல்லேலூயா. ஜெபம் வல்லமை உள்ளது. ஜெபம் அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடியது. ஜெபம் வானத்தை திறக்கக்கூடியது. ஜெபம் மூடி கிடக்கிற சிறைச்சாலை கதவுகளை திறக்கும். ஜெபம் சங்கிலிகளை உடைக்கும். ஜெபம் ரட்சிப்பை கொண்டு வரும். ஜெபம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து உனக்கு பதில்